ஒரு ஆண் தனக்கு பிறந்த பெண் குழந்தைய தன்னோட கைகளால் தொட்டு அள்ளி எடுக்கும்போது தன்னோட தாயின் மறு உருவமாக பார்க்குறான். அதே பெண் குழந்தை வளர்ந்து ஒரு பருவத்தை அடையும் போது தன்னோட தந்தையின் கட்டுப்பாடுகளையும் கண்டிப்பையும் பார்த்து எரிச்சல் அடைஞ்சு தன்னோட தந்தையை ஒரு எதிரியாக பார்க்குறான். அந்த கண்டிப்பான தந்தையின் நோக்கமும் குறிக்கோளும் என்னன்னு ரொம்ப அழகா இந்த கதையின் மூலமா சொல்லியிருப்பாங்க நமது பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். அப்பன் எனும் வில்லன் என்ற கதையோடு இணைவது நித்யா பிரதீப். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இதய வடிவ பிஸ்கட் விளம்பரம். உங்களுக்கு பிடித்த வில்லன் யாரு? கேமரா ஒரு இளைஞனை நோக்கி நெருங்குது. தலையை தடவிக்கிட்டே சொல்றான், என்னோட வில்லன் யாரு? எங்க அப்பா தான். படம் பார்க்க காசு தர மாட்டாரே. சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நேராக இதயத்திலிருந்து என்று பின்னால் ஒரு குரல். டிவி பார்த்து கொண்டிருந்த கௌரி சிரிச்சுக்கிட்டே சொன்னான், எத்தனை முறை அவள் அப்பாவை வில்லன் என்று திட்டியிருப்பா. அப்பா இல்லாத நேரத்தில் எப்படிம்மா நம்பியாரும் அசோகனும் வீரப்பாவும் மனோகரும் ராம்தாஸும் மிக்சியில் போட்டு அரைச்சி கலவை பண்ண ஆளை போய் கல்யாணம் பண்ணின அப்படின்னு கேட்பா. சத்யராஜ், ஆனந்தராஜ், ரகுவரன் எல்லாரையும் விட்டுட்டியே என்பாள் அம்மா சிரிக்காம. மணியை பார்த்து கொண்டால் கௌரி. இப்போது கிளம்புனாதான் சரியா இருக்கும். எளிமையான அரக்கு கலர் பாலிகாட் புடவை, பொருத்தமான பிளவுஸ், சின்னதா ஒரு பொட்டு, முத்துத்தோடு, லேசா பெர்ஃப்யூம். மிகச்சிறந்த இளம் நிர்வாகி விருது வாங்க போயிட்டு இருக்கா. இந்தியா முழுவதும் 50க்கும் மேற்பட்டவங்க கலந்து கொண்டாங்க அந்த போட்டியில. இவ தான் வெற்றி பெற்றா. இவளது வெற்றியையும் திறமையும் பற்றி எக்கனாமிக் டைம்ஸ் எழுதியிருந்தது. பிசினஸ் வேர்ல்டு பத்திரிகை ஒரு பேட்டிக்காக கேட்டிருந்தது. இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சதும் பேட்டி வேற இருக்கு. அம்மா ரெடியா என்றாள் கௌரி. பட்டு புடவையில அம்மா வெளியே வர, பின்னால நல்ல வெள்ளை வேஷ்டியில அப்பா. அப்பா நீங்களும் வர்றீங்களா என்ன என்று கௌரி வாயை பிளந்தா. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா எந்த நிகழ்ச்சிக்கும் வந்ததில்ல. பள்ளியில பரிசு வாங்கும்போது கூட வந்ததில்ல. பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் என்ற பள்ளியில் சர்டிஃபிகேட் கொடுத்த போது கூட வரல. கல்லூரி படிக்கும்போது, பரிசு வாங்கும்போது, பல்கலைக்கழகத்தில் மெடல் கொடுத்த போது எதற்கும் வந்ததில்லை. இது ஒன்றும் இல்லைம்மா, இதை விட பெருசாக பரிசு வாங்கும்போது வரேன் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு எப்போதும் வேலை இருக்கும். கல்யாண சமையல் மற்றும் இதர கான்ட்ராக்டர் வேம்பு ஐயர் கோஷ்டியில் அவருக்கு வேலை. 40 வாட்ஸ் பல்ப் மங்களா எரியும் அழுக்கான சமையல் அறையில் கௌரி அம்மா பக்கத்தில் உட்காந்து படிக்கும்போது தன்னோட மேல் துண்டில் சுற்றிய ஜாங்கிரியையும் லட்டுவையும் எடுத்துக்கிட்டு வருவார் அவங்க அப்பா. கொஞ்சமாக தின்னு வயிறு எதுவும் கெட்டுட்ட போகுது, நாளைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு மட்டம் போடாத அப்படின்னு சொல்லுவார். என்ன உடம்பு சரியில்லைனாலும் கௌரியை தூக்கிட்டு போய் ஸ்கூலில் உட்கார வச்சிருவார். அப்பா கோல புஸ்தகம் வாங்கித்தப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அட அசடே, இன்னைக்கு சமையல் பண்ண போன வீட்டில் பேசிண்டா. ரீடர்ஸ் டைஜஸ்ட் படித்தா நல்ல நாலேஜ் வளரும், இங்கிலீஷ் பாஷையும் நல்லா வரும்னு வாட்சை விற்று 6 மாதம் சந்தா கட்டினேன் அப்படின்னு சொல்லுவார். 10ஆம் வகுப்பு எக்ஸாம் முடிஞ்ச லீவில் டைப் ஷார்ட்ஸ் போகிறேன்ப்பா, காலனியில் எல்லாரும் போகிறா அப்படின்னு கேட்டதுக்கு, மூளை கெட்டவளே, நீ சொல்லி 4 பேர் நோட்ஸ் எடுக்கணும், உனக்கு எதுக்கு? ஆடிட்டராக சிஏ படிப்பாளே, அதுக்கு இப்போ +2 முடிச்சா நேராக போகலாமா. ஒரு ஃபவுண்டேஷன் பரீட்சை எழுதணுமா, அதுக்கு இப்போவே பிடிச்சு படி. ஒரு கோச்சிங் சென்டரில் பணம் கட்டினேன், வேம்பு அண்ணா கிட்ட அட்வான்ஸ் வாங்கி அப்படின்னு சொல்லுவார். பெண் குழந்தையாச்சே, குழம்பு ரசம் வைக்க தெரிய வேணாமா? கடலைப்பருப்புக்கும் துவரம்பருப்புக்கும் வித்தியாசம் தெரியல அவளுக்கு என்று அம்மா புலம்பினா, குழம்பு ரசம் வைக்க உன்ன மாதிரி 1000 பெண்களும் என்ன மாதிரி 1000 ஆண்களும் இருக்கா, இவ வித்தியாசமாக இருக்கட்டுமே, சமையல் உள்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்போதெல்லாம் கௌரிக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவர் மனுஷரா இல்லை ஏதாவது சிந்தட்டிக் விஷமா அப்படின்னு. ஈவு இறக்கம் கிடையாதா? படிப்பை தவிர எனக்கு ஒன்றும் கிடையாதா? பெண்ணுக்கு நீளமாக தலைமுடி இருக்கிறதுனால அலசவும் சீவமும் நேரம் ஆகுது, படிப்பு பாழாகுது அப்படின்னு முடிய வெட்ட சொல்லும் அப்பா இந்த உலகத்தில் உண்டா? எந்த வீட்டுக்கு சமைக்க போனாலும் வெக்கம் இல்லாமல், உங்கள் வீட்டு குழந்தைங்க என்ன படிக்கிறா, என்ன படித்தா என்ன ஆகலாம், கொஞ்சம் எழுதி தரலானா என்று கேட்க ஆரம்பிச்சிருவார். நீ ஆடிட்டராவோ பேங்க் அதிகாரியாவோ இன்ஜினியராவோ ஆகணும், இதுதான் அவளுக்கு 4000 தடவை சொல்லும் மந்திரம். அப்பா முதல் ரேங்க் வந்திருக்கேன், மார்க் எத்தனை? 85%பா. இன்ஜினியரிங் காலேஜ் வாசலில் பெருக்க கூட விட மாட்டாங்க இந்த மார்க்குக்கு. பிறந்த கொலை ஞாபகம் இருக்கா? 95க்கு குறைஞ்சா உனக்கு புத்தியும் இல்லை ஆர்வமும் இல்லைன்னு அர்த்தம். குத்தி கொண்டே இருப்பார். வில்லன், மகா வில்லன் என்று சதா கௌரி பழிச்சிட்டே இருப்பா. ராத்திரி விடிய கால என்று படிக்கும்போது கூடவே உட்காந்துருப்பாரு. ஏன்பா
உங்கள் கூட இருக்கிறவ எல்லாம் சீட்டு ஆடுறா, சினிமா போகிறா, நீங்கள் என் கூடவே இருக்கீங்களே, போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்டா, எனக்கு இதுதான் குழந்தை எல்லாமே என்பார். சலிக்காமல் கடன் வாங்குவார். இவள் படிப்புக்காக என்றால் யார் காலில் வேணாலும் விழுவார். கௌரியும் அப்பாவை வெறுத்து கொண்டே திட்டிக் கொண்டே பயந்து கொண்டே படித்தா. எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அவருக்கு பத்தாது. எந்த பரிசு வாங்கினாலும் இதை விட பெரிய பரிசு வாங்கும்போது வரேன் அப்படின்னு சொல்லுவார். 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் இப்போது ரிசர்வேஷன் இல்லாத இடங்கள் 2. ஒன்று சிஏ படிப்பு, இன்னொன்று கம்ப்யூட்டர். இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் விழுறாங்க. நீ சிஏ படி அப்படின்னு சொல்லுவார். சிஏ பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டே மாலையில் கல்லூரியில் பிகாம் படிக்கும்போது தான் கௌரி காதல் வயப்பட்டாள். ரவி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய புள்ளியின் மகன். அப்பா வெளியூர் வேலைக்கு போகும்போது அம்மாவும் இவளோட டிவி பார்க்க போவாங்க. உடற்பயிற்சி செய்து நல்ல உடல்வாகு, ஆள் பார்க்க நல்லா டீசெண்டாக அழகாகவே இருப்பான். அப்பாவோட பிஸ்னஸ், கடை இவற்றை கவனிக்கிற போர்வையில் பைக்கில் ஊர் சுற்றுவான். ஒரு பேச்சுக்கு அவன் ஐ லவ் யூன்னு சொன்னப்போ கௌரி சந்தோஷமாக சம்மதிச்சிட்டா. அன்னைக்கே அவளோட பலவீனத்தையும் ரவி புரிஞ்சுக்கிட்டான். அவளுக்கு ஏற்பட்டிருந்தது ரவி மீது உள்ள காதலா, அப்பா மேலே உள்ள வெறுப்பின் வெளிப்பாடா என்ற பயங்கரமான கேள்விக்கு பதில் இல்லாமல் முழிச்சிட்டு இருந்தா. இருந்தாலும் ரவியோட பழகிறது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. ஒரு நாள் இப்படி தான் 2 பேரும் தனிமையில் பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட அப்பா கவனிச்சிட்டாரு. அவளுக்கு மனசில் பயம் வந்துருச்சு. குலம் கோத்திரம்னு சொல்லுவார், எதையும் மதிக்கக்கூடாது, காதலுக்கு ஜாதி மதம் கிடையாது, பெற்றோர் தெரியாது என்று கண்ணீர் மல்க கத்துனா. அவர் அடிக்கிறாரு, திட்டுறாரு. ரவி ஓடி வந்து எல்லா அடிகளையும் வாங்கிக்கிட்டான். அடிச்சு அப்பா சோர்ந்து போயிட்டாரு. அவளோட புத்தகங்களை மிதித்தவாறு ரவியோட கை கோத்துட்டு 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இப்படியெல்லாம் கற்பனை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா அவங்க அப்பாவை நோக்கி. ஆனால் அவங்க அப்பா எதுவுமே பேசவே இல்லை. அவளோட கனவு கனவாகவே இருந்தது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்பா வழக்கம் போல் பரீட்சையில் நல்ல செய்தியா அப்படின்னு கேட்டார். சாப்பிட்டாரு. எங்கே பூகம்பம், எங்கே இடி? இவளுக்கு ஆத்திரம் பற்றியது. தானாகவே பேச்ச ஆரம்பித்தா. என்னையும் ரவியும் பார்த்தீங்களா? பார்த்தேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தாராளமாக பண்ணிக்கோ. என்ன மூளை பெசகி போச்சா அவங்களுக்கு? அவன் யார், கொலை என்ன? அம்மா கத்தினா. கௌரி மடமடன்னு தன்னோட வசனத்தை தொடங்கினான். ஜாதி மதம் அப்பா அம்மாலாம் எதுவும் பார்க்க மாட்டேன். நான் ஏழை, அவன் பணக்காரன்ற வித்தியாசமும் அவன் பார்க்க மாட்டான். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவளோட வசனத்தை முடிச்சா. அப்பா அம்மாவை பார்வையாலேயே அடக்கினார். கௌரி, நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னப்பா அது? நீ சிஏ படிப்பை முடிக்கணும், வேலை தேடிக்கணும், 1 வருஷம் வேலை பார்க்கணும். அப்புறம் என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. கௌரி ஒரு நிமிஷம் அலைமோதினாள். குழப்பத்தில் இருந்தா. நினச்சது என்ன, நடந்தது என்ன? மறுக்காதவர்கிட்ட எப்படி சண்டை போடுறது? என்ன சொல்லி இந்த கண்டிஷனை மறுப்பது? 1 வருஷம், சரியாக 1 வருஷம் வேலைக்கு போயிட்டு நான் வேலையை விட்டுடுவேன். வேலைக்கு போகிறது ரவிக்கு பிடிக்காது, அப்பாவின் பதில். அப்புறம் நீ என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. அம்மா வாயடைச்சு நிற்க கௌரி ஓடி போய் ரவிகிட்ட சொன்னான். முட்டாளே, இது மரோ சரித்ரா ஸ்டைல். கிழவன் கில்லாடி, நீ ஒத்துக்காத. நீ எப்போ படிப்பை முடிக்கிறது, எப்போ வேலை தேடிக்கிறது, எப்போ 1 வருஷம் முடிகிறது? நான் கிழவன் ஆயிடுவேன். அப்பாட்ட சொன்னபோது நான் மனோ சரித்ராவெல்லாம் ஃபாலோ பண்ணல, வேற ஒன்றையும் கண்டதில்லை குழந்த. ஆனால் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, லெட்டர் எழுதக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீ வழக்கம் போல் படி, நீ வழக்கம் போல் பழகலாம். ஆனால் உன் அம்மா மேலே சத்தியமாக வேலை பார்த்து 1 வருஷம் முடிகிற மட்டும் கல்யாணம் கூடாது என்றார் அப்பா. வழக்கப்படி என்பதில் அழுத்தம் கொடுத்து ரவியிடம் போனாள். இன்னும் 1 மாதத்தில் ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணுறேன், வேலை தேடுறேன். கிடைக்காம போனால் நான் பயிற்சி எடுத்துட்ட நிறுவனத்திலேயே ஆடிட் அசிஸ்டண்ட்டுன்னு வேலை செய்கிறேன். 1 வருஷம், அப்புறம் வில்லனின் மூக்கை உடச்சிட்டு வரேன் அப்படின்னு ரவிக்கிட்ட சொன்னா கௌரி. கௌரி வெறுப்பிடிச்ச மாதிரி படித்தா. பரீட்சையில் அகில இந்திய ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணா. ஒரு பெரிய கன்சல்டன்சி கம்பெனியில் வேலை கிடச்சிது. வேலை கிடச்ச செய்தியை ரவிக்கிட்ட தான் முதல்ல சொன்னால். ரவி ஒரே 1 வருஷம்தான், ஒவ்வொரு நாளாக கேலண்டரில் அடிச்சுக்கிட்டே வரணும். அப்புறம் கல்யாணம் தான். கௌரியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. முதல் நாள் அதிநவீன அலுவலகத்தை முதல் பார்வையிலே வெறுத்தா. எல்லாரும் ஆங்கிலம் தான் பேசுனாங்க. ஆனால் அது வேற பாஷை. இவளின் சாதாரண பள்ளி கல்லூரிகளில் கற்ற பாஷை இல்லை. தன் அதிகாரிக்காக காத்திருந்த போது கௌரிக்கு அப்போதே ராஜினாமா செய்துவிட்டு ரவியிடம் ஓட வேண்டும் போல இருந்தது. வேலை பற்றிய புத்தகங்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்டன. மாலை 5 மணி ஆனபோது
அப்போதுதான் காலை போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு பிராணி வீட்டுக்கு போகல. மேலதிகாரி கௌரியிடம் ஒரு 5 நிமிஷம் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. 6 மணிக்கு ரவியை சந்திப்பதாக சொன்னதை நினைத்து கொண்டே கௌரி 8:45 வரை காத்திருந்தா. 8:45 வரை காத்திருந்ததுக்கு அப்புறம் மேலதிகாரி பாடிக்கொண்டே வந்தார். ரொம்ப வெரி சாரி மை டியர் யங் லேடி, கொஞ்சம் தாமதமாகிவிட்டது அப்படின்னு சொன்னார். கொஞ்சமா கிராகதா என்று கௌரி வெம்ப நிறுவனத்தை பற்றிய நீண்ட அறிமுகம் தந்துவிட்டு அவர் கௌரியை போக சொன்னபோது மணி 10. அன்று கேலண்டரில் கௌரி தேதியை அடிக்கும்போது 1 வருஷத்துக்குள் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. வர வர நிலைமை மோசமானது. தினம் நேரமானது. ஒன்று கம்ப்யூட்டர் வேலை செய்யல, அல்லது மேலதிகாரி மும்பை போயிட்டு ஒரு மீட்டிங்ல பேச குறிப்புகள் தயாரிக்க வேண்டியிருந்தது. அதுவும் இல்லைன்னா யாருக்காவது சென்ட் ஆஃப் பார்ட்டி அல்லது அமெரிக்காவில் இருக்கும் தலைமையகத்துக்கு ரிப்போர்ட் தயாரிப்பது. கௌரி 30 நாட்கள் கேலண்டர்ல அடிப்பதற்குள் 10 தடவை ரவியை சந்திக்க முடியாது போனது. 5 மணிக்கு நீ பாட்டுக்கு கிளம்பி வா, அது என்ன வியாபாரம் உங்க ஆஃபீஸ்ல, பொம்பளைங்களை 5 மணிக்கு மேல வச்சு என்று ரவியை ஆச்சரியத்தோட பார்த்தா கௌரி. இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? மத்தியானம் வீட்டில் லஞ்சும் பின்ன ரெஸ்ட்டும் என இருக்கும் இவனோட பகல்களும், சாண்ட்விட்சை கடிச்சபடி ஒர்க்கிங்கில் லஞ்ச் என்று ஓடிக்கொண்டிருக்கும் என்னோட பகல்களோ என்ன வித்தியாசம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. மூச்சை பிடிச்சிக்கிட்டு வேலை செஞ்சா. ஏதோ தவறு செஞ்சு மேலதிகாரிடமிருந்து திட்டு வாங்கினப்போ அம்மாட்ட வந்து அழுதா. அப்போ அம்மா வெடிச்சு கொட்டினா. அப்பாவை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதா முடிவு செஞ்சாச்சுல்ல, அப்புறம் என்ன 1 வருஷத்துக்கு வேலை, விட்டு தொலைக்க சொல்லுங்கோ, ஒரு நல்ல பேர் எடுக்காம நான் பாதியிலே விடமாட்டேமா அப்படின்னு கௌரி சொன்னப்போ அப்பா கிட்ட இருந்து அந்த பதில் வந்துச்சு. இதுதான் உன் சுபாவம் குழந்தை, உன்னை குத்துனா ஜெயிக்காம இருக்க மாட்டேன்னு நீ கிளம்புவ, அது தெரிஞ்சுதான் நான் உன்னை குத்திக்கிட்டே இருந்தேன். அதுவே நீ ரொம்ப நல்லா படிக்க காரணமா இருந்தது. இப்போவும் நீ ஜெயிக்க தான் போற. ஒரு விஷயம் சொல்றேன், பிடிச்சிக்கோ. நான் வேம்பு மாமா கிட்ட சேரும்போது இப்படித்தான் ரொம்ப அவமானப்பட்டேன். நான் இல்லாமல் இந்த சமையல் கோஷ்டி இல்லைன்ற நிலைமைக்கு கொண்டு வரணும்னு கருவச்சேன். வேம்பு மாமாவுக்கு ஸ்வீட்டில் தான் பலவீனம், சரியாக வராது. நான் அதை பிடிச்சேன். கஷ்டப்பட்டு உழைச்சி ஸ்வீட்னா நான் தான்னு ஒரு நிலை எட்டுற வர 8 மாதமாச்சு. அப்புறம் வேம்பு மாமா என்கிட்ட சரண்டர் ஆயிட்டார். எதுக்கு சொல்கிறார் என்று அவர் முடிக்காமலே கௌரிக்கு புரிஞ்சிச்சு. தனது மேலதிகாரியின் பலவீனம் எது? சட்டம் சம்பந்தமான விஷயங்கள், வருமான வரி சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு புரியாது. வெளி வல்லுநர்களைத்தான் நாடுவார். தான் பிடிக்க வேண்டிய கொம்பு எதுன்னு கௌரிக்கு புரிஞ்சிடுச்சு. 10 மாதம் முடிஞ்சு கேலண்டரை அடிக்கும்போது லீகல் விஷயம், டாக்ஸ் விஷயம் புரிஞ்ச ஒரே ஆளு கௌரி தான்ப்பா. அவ இல்லாமல் எந்த ப்ராஜெக்டும் சரி வராது என்ற நிலை வந்திருந்தது. அந்த பாரத்தில் பல நாட்கள் கேலண்டரில் தேதியை அடிக்க மறந்துட்டா. உன் பாஸ் என்கிற சொட்ட தலையனோடு நீ காரில் வரக்கூடாது. ரவி சொன்னபோது இருவரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரவி, என் வேலையை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தலையிடாதீங்க ப்ளீஸ் என்றாள் கௌரி. உன் சமைக்கார அப்பனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? பெண்ணோட சம்பளத்தில் காலம் தள்ளுற அந்த ஆளை பற்றி என்கிட்ட பேசாத. பெண்ணோட சம்பளத்தில் காலம் தள்ளுற ஆள் என ரவி சொன்னதும் ஷட் அப் என்று கௌரி கத்தியது அந்த ஹோட்டலில் எல்லாரும் கேட்டாங்க. இவ்வளவு மாச சம்பளத்தில் அப்பா 1 பைசா கூட தொடாதது, டிவி, சாப்பாடு மேஜை என்று இவள் வாங்குவதை ஒரு நாளும் உபயோகிக்காம இருப்பதை நினைச்சா கௌரி. ஒரு வாரத்தில் அவ வேலை விட்டு வந்தா மட்டுமே கல்யாணம் சாத்தியம் அப்படின்னு ரவி சொல்லிட்டான் என்று அவனிடமிருந்து கடிதம் வந்தது. யோசிக்காம கௌரி கடிதத்தை குப்பை தொட்டில போட்டா. 1 மாசம் கழிஞ்சு ரவியின் கல்யாண பத்திரிக்கை வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ அப்பா தான் ஆபீஸ் கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் வேணும்னா அவர்கிட்ட போய் பேசட்டா என்றார் கௌரியோட அப்பா. வேண்டாம்ப்பா, விட்டதுன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போங்கோ என்றாள் கௌரி. ரவியின் திருமணத்தன்று ஒரு முக்கியமான விவாதத்தில் இருந்ததுனால அன்று அவனுக்கு திருமணம் என்பதே ஞாபகத்துக்கு இல்லை கௌரிக்கு. 1 வருஷம் முடிஞ்ச நாளில் கௌரி ராஜினாமா தருவதற்கு பதிலாக அவளோட நிர்வாகம் அவளுக்கு பதவி உயர்வு கொடுத்தது. அப்பாவிடம் கடிதத்தை கொடுத்த கௌரி, இதெல்லாம் போதாது, மேலும் மேலும் பதவி உயரணும் என்றார். இந்தியாவின் மிகச்சிறந்த இளம் நிர்வாகி போட்டியில் கலந்து கொண்டாள். பரிசும் பெற்றாள். விருது வாங்கும்போது தான் அப்பா முன் வரிசையில் பெருமையோடு உட்காந்துருந்தாரு. விழா முடிஞ்சு பிஸ்னஸ் வேர்ல்ட் பத்திரிக்கையோட பேட்டி தொடங்குகிறது. மிஸ் கௌரி, இத்தனை பெரிய வெற்றிக்கு பின்னால் உங்களோட குடும்பத்தோட முன்னோடிகள் யாராவது இருக்க வேண்டுமே. உங்கள் தந்தை ஆடிட்டரா, பேங்க் அதிகாரியா, இன்ஜினியரா? முதல் கேள்வி துவங்கியது. கௌரி சிரித்தாள். எங்கள் அப்பா ஒரு சமையற்காரர். அது மட்டுமில்ல, நம்பியாரையும் அசோகனையும் வீரப்பனையும் மிக்சியில் போட்டு அரைச்சி செஞ்ச ஒரு வில்லன். படன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் ஒரு சமயக்காரன்னு சொன்னேன்.
கொஞ்ச நேரம் மௌனத்திற்கு பின் இரண்டாம் கேள்வி வந்தது. இந்த பெருமை மிக்க விருதை வாங்க உங்களோடு 49 பேர் போட்டி போட்டிருக்காங்க. அவர்களிடம் இல்லாதது உங்களிடம் இருப்பது என்ன? என் அப்பா. ஒரு பெண்ணுக்கு தன்னோட அப்பா ஒரு சில காலத்துக்கு மட்டும்தான் எதிரியாக இருக்காங்க. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவங்க மட்டும்தாங்க சூப்பர் ஹீரோ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.